ஒரு முறை மகா இக்கட்டுகளில் இருந்த தேவ பிள்ளைகள், மகா உபத்திரவங்களில் சிறையிருப்புகளில் அகப்பட்டு கொண்ட தேவ பிள்ளைகள் எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடைத்தது, அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, ஐயா ஆனந்த தைல அபிஷேகம், துயரத்துக்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகம், ஆனந்த களிப்பினால் அவர்கள் உதடுகள் எப்படி சங்கீதம் பாடியது, எப்படி இவைகள் எல்லாம் நடந்தது. சிறையிருப்பில் இருந்த சிறுமைப்பட்டு போன இந்த ஜனத்திற்கு, இந்த ஜாதிக்கு எப்படி இப்படிப்பட்ட மேன்மைகள் நடந்தது என்பதை நாம் பார்க்க, அதை குறித்து தியானிக்க இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறோம். தொடர்ந்து ஜெப வேளையிலே தரித்திருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த துக்கத்திலும் துயரத்திலும் மகா வேதனை புலம்பல்களில் இருந்த இந்த ஜனங்களுடைய வாய் எப்படி நகைப்பினாலும் இவர்களுடைய நாவு எப்படி ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. பாருங்க, எப்படி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எங்கேயா அந்த கீ இருக்கிறது, எங்கே அந்த ரகசியம் இருக்கிறது, எப்படி இந்த மகிமையான கிருபைகளை இந்த தேவ ஜனங்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த கஷ்டத்தையும் மாற்றும் இந்த வல்லமையான ஜெபம், இந்த இரவு ஜெபத்திலே நீங்கள் உண்மையாய் தரித்திருங்கள். ஐயா, தொடர்ந்து தரித்திருங்கள். ஒருவேளை சில நாட்கள், சில வாரங்கள், மாதங்கள் ஆகலாம். ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள், ஐயா, எந்த முடியாது என்கிற சூழ்நிலைகளிலே, பல்வேறு உபத்திரவங்களிலே கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள், கண்ணீரோடு ஜெபத்தை, வேத தியானத்தை, வேத வசனங்களை, நம்பிக்கை, விசுவாசத்தை விதைக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் கம்பீரமாய் அறுக்கிற காலம் வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் தாவீதரசன் இப்படியாக சொல்லுகிறார்: நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். எப்படி வேண்டுதல் பாருங்க, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். எப்படி ஒரு அற்புதமான அறிவுபூர்வமான ஆவிக்குரிய ஒரு விண்ணப்பம் பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். ஏன்னா உம்முடைய வசனமே வழி, அதுவே சத்தியம், அதுவே ஜீவனாயிருக்கிறது, அதுவே அக்னியாயும் ஆவியாகவும் இருக்கிறது. ஐயா, என்னை அழிவில் இருந்து பாதுகாக்கிறது உம்முடைய வசனம். என்னுடைய நோய்களை குணமாக்குற அற்புத சக்தி உம்முடைய வசனத்திற்கு இருக்கிறது. நீங்கள் எப்படி உபத்திரப்பட்டால் என்ன, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி வேதனை, உபத்திரவங்கள், வியாதிகள், கட்டுகள், அவமானங்களில் அகப்பட்டுக் கொண்டிருந்தால் என்ன, தேவனுடைய வாக்குத்தத்தம், அவருடைய வசனங்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த நிச்சயமான தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். அதான் சொல்றார், நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இன்னும் சொல்றார், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே. எத்தனை பேர் எங்கேயோ பரதேசி போல தங்கி இருக்கிறீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை வீடற்றவர்கள் போல ஆஸ்பத்திரியில் நீங்கள் தங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை பாருங்கள், யாரும் மதிக்காத, யாரும் ரெகக்னைஸ் பண்ணாத, யாரும் உங்களை அன்பு செலுத்தாத, உங்கள் மீது அன்பு செலுத்தாத இடங்களிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் பரதேசி போல் தங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நல்ல அற்புதமான தேவதாசன் சொல்லுகிறான் பாருங்கள், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. எங்க தங்கி இருந்தா என்ன சகோதரியே, எந்த இக்கட்டில், எந்த மரண பள்ளத்தாக்கில் நீ தங்கி இருந்தாலும் என்ன, என் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், ஆறுதலை கொடுக்கிற, அன்பை கொடுக்கிற, உங்களை அரவணைத்து ஆற்றி தேற்றி உங்களை சுகப்படுத்துகிற அந்த அற்புதமான வார்த்தைகள், அவருடைய பிரமாணங்கள் உங்களுக்கு கீதங்களாய் மாறி போகும். உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை மகிமைப்படுத்தும், உங்களை என்ன செய்யும், கொண்டு சேர்க்க வேண்டிய இடங்களிலே சேர்த்து மேன்மைப்படுத்தும். மறந்து போகாதிருங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறார்களோ, சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, கர்த்தாவே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஐயா, நீங்க சொன்னது போலவே நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் நீ சொன்னீங்களப்பா. நான் இப்பொழுது உம்முடைய வேதத்தை மறக்கிறவர்களாய் அல்ல, தியானிக்கிறவர்களாய், வேதத்தின்படி உம்மை தியானிக்கிற, உம்மோடு ஜெபிக்கிற, வேண்டுதல் செய்கிற மகளாய் வந்திருக்கிறேன். வேதத்தை நான் மறக்கவில்லை, அதை நேசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. அவர் உங்கள் பிள்ளைகளை மறக்க மாட்டார், நேசிப்பார்.
கைவிட மாட்டார், காப்பாற்றுவார். ஐயா, உதறி தள்ள மாட்டார், உயர்த்தி மேன்மை அடைய செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், 126ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்தோமானால் இந்த ஜனங்கள் மகா உபத்திரவங்கள்ல, மகா வேதனைகள் அகப்பட்டவங்க. ஐயா, தப்பிக்கவே யாரும், எந்த அரசாங்கமும், எந்த அதிகாரியும், இவர்களுக்கு அறிந்த தெரிந்த எவர்களும் இவர்களை விடுதலை செய்ய முடியாத சூழ்நிலையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஜெபிக்கிறாங்க. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். என்ன சொல்றாங்க பாருங்க, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் தேவனே எங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை, எங்கள் சிறையிருப்பை. ஐயா, திருமண காரியங்களிலே அகப்பட்டு பிரிந்திருக்கிற, இன்னும் பல்வேறு குடும்பங்களிலே அகப்பட்டிருக்கிற, இன்னும் திருமணம் நடக்காமல் பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டு சிக்கி தவிக்கிற எங்கள் சிறையிருப்புகளை திருப்பும். எப்படி திருப்பணும்? தெற்கத்தி வெள்ளங்களை, அதை யாரும் திருப்ப முடியாத வெள்ளங்கள். அந்த அற்புதமான நாட்டிலே தெற்கத்தி வெள்ளங்கள் கரை புரண்டு வரும்பொழுது எந்த அரசாங்கமும் அணை கட்ட முடியாது. எத்தனை பராக்கிரமசாலிகளும் அதிலே ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மனிதனும் எந்த வல்லமையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதை திருப்ப வேண்டுமானால் அதை உருவாக்கினவர், சகல வல்லமை பொருந்திய சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தரால் மாத்திரமே முடியும். அதுபோல உம்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி, உம்மையே நம்பி இருக்கிறோம். நீர் மாத்திரமே எங்கள் சிறையிருப்பை திருப்ப முடியும். மனிதர்களை நம்பி ஏமாந்து போனோம், அதிகாரிகளை நம்பி அவமானப்பட்டு போனோம். என் தேவனே, ஐயா, எங்கள் மனிதர்களை நம்பி நாங்கள் இப்பொழுது எங்கள் அவமானங்களிலே சிக்கி வேதனையை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டோம். சொந்தங்கள் எங்களை சோதித்தார்கள். ஐயா, இப்பொழுது நீரே எங்கள் சிறையிருப்பை திருப்பும், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என்று கேட்ட பொழுது நடந்தது என்ன தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஜனங்கள் சொல்றாங்க, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, ஐயா, எங்கள் சிறையிருப்பை, எங்கள் வேதனைகளை, நாங்கள் பட்ட பாடுகளில் இருந்து, எங்கள் அவமானங்களில் இருந்து, பரதேசியாய் நாங்கள் தங்கின வீடுகளில் இருந்து, எங்கள் உபத்திரவங்களில் இருந்து எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். ஐயா, நாங்கள் சொப்பனம், இரவிலே சொப்பனம் காண்றவனுக்கு என்ன தெரியும்? சொப்பனம், சும்மா படுத்திருந்தவன் சொப்பனம் காண்றான், மாளிகையில வாழ்ற மாதிரி. சும்மா படுத்திருந்தவன் சொப்பனம் காண்றான், மகாபெரிய விடுதலையை பெற்றுக் கொண்டது போல. சும்மா இருந்த நாங்கள், அதாவது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லுவீர்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து, என் அன்பான பிள்ளைகளே, என் அருமையான மகனே மகளே, எத்தனை துன்பங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள் உன்னை வெள்ளம் போல சூழ்ந்திருந்தாலும் நீ அமர்ந்திருந்து என் சமூகத்திலே, என் சமூகத்திலே என் வார்த்தைகளை தியானித்து, என்னுடைய சமூகத்திலே நீ ஜெபம் செய்து, என்ன செய்து, நானே தேவன் என்று அறிந்து கொள். வேற வழியே இல்லை அன்பு சகோதரியே, வேறு வழியே இல்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஐயா, நீங்கள் சும்மா எத்தனை உபத்திரவத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் அங்கும் இங்கும் ஓடாதபடி, அவரை இவரை சந்திக்க அலைந்து திரிந்து காலத்தை வேஸ்ட் பண்ணாதபடி நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக அவர் வழக்காடுகிறவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். அவரே நியாயாதிபதி, அவரே ராஜாதி ராஜா. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் சிறையிருப்பை மாற்றும் பொழுது நீங்க நிச்சயமாக சொல்லுவீர்கள், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சில நாட்களா ஜெபித்துக் கொண்டே இருந்தோம், சில வாரங்களாய் கூட ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஆனால் எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். எங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை மேன்மைக்கு மேல் மேன்மை அடைய செய்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது உங்களுக்கு கீதங்களாக இருக்கும். ஐயா, பாருங்க, சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் அவர்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஆண்டவர் அப்படி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது உங்களுடைய வாய் நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்காக இறங்கும் பொழுது, ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவும் வைராக்கியமாய் இறங்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த குடும்பம் இதோடு அழிந்து போகும், இவளுடைய வாழ்க்கை இனியெல்லாம் துளிர்க்காது, பட்ட மரம் இவள் யாருக்கும் உதவாதவள், இவளை இனி யாரும் தேட மாட்டார்கள் என்று உங்களை உதறி தள்ளினவர்கள், உங்களை அவமானமாய் பேசினவர்கள், உங்களை பார்த்து பல்லை கடித்துக் கொண்டு போனவர்கள், உங்களை பார்த்து உதட்டை பிதுக்கி கொண்டு போனவர்கள், இந்த குடும்பமா குப்பையில கிடக்கிற குடும்பம், இவங்கள்ட்ட எங்களுக்கு நாங்க இடமாடை வைக்க மாட்டோம், இவங்கள்ட்ட இந்த மாதிரி ஆட்கிட்ட நாங்க பேசவே மாட்டோம், இந்த மாதிரி ஆட்கள் எங்க வீட்டுக்கே வரக்கூடாது, எங்க வாசற்படியை மிதிக்க கூடாது, உங்களை நாங்க விரும்பல, எங்களோட எந்த கனெக்ஷனும் வைக்காதுங்க என்று உங்களை உதறி தள்ளி கொண்டு போனவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்களை பார்த்து உங்கள் ஏழ்மையான, உங்கள் சிரமமான, உங்கள் ஆபத்தான சூழ்நிலையை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள், எள்ளி நகையாடினவர்கள் என்ன சொல்லுவார்களா ஒரு நாள்? அப்பொழுது இந்த புறஜாதிகளும் கூட, ஐயா அறிந்த தெரிந்த எல்லோரும் கூட என்ன சொல்லுவார்கள்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இவர்கள் நம்பின கர்த்தர் இவர்களை கைவிடலையா? இவர்கள் நம்பின கர்த்தர் இவர்களை வெட்கப்பட்டு போக விடலையா? இல்லையா, வெட்கப்பட்டாங்களே, இல்லையா, வெட்கப்பட்டாங்கயா, வெட்கப்பட்டாங்க. இப்ப வெட்கத்திற்கு பதிலாக இந்த ஜனம், இந்த கூட்டம், இந்த குடும்பம், இந்த சகோதரி, இந்த சகோதரன் இரட்டத்தனையான பலனை பெற்றுக் கொண்டார்கள் என்று உங்களை குறித்து புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லிக் கொள்வார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நீ சொல்லுவீங்க, குடும்பத்தோடு நின்று ஆனந்தமாய் பாடுவீர்கள், கர்த்தர் நமக்கு, எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம், அவர் செய்ததின் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள். ஐயா, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஐயா, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை உங்களை தேள் போல கொட்டிக்கொண்டே வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தாலும் சரி, ஒருவேளை அதை கேட்டு கேட்டு உங்கள் இருதயத்திலே கண்ணீர், உன் கண்களிலே கண்ணீரும் இருதயத்திலே இரத்தம் வருகிற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டாலும் சரி, ஒரு உதவாக்கரை போன்று, நீங்கள் யாருக்கும் உதவாத ஒரு சகோதரி சகோதரன் போன்று, பிள்ளைகள் போன்று நீங்கள் காணப்பட்டாலும் சரி, கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். இந்த ஜப வேளையிலே தரித்திருங்கள், அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்திலே விழித்திருங்கள். ஐயா, நடு ஜாமங்களிலே நதி அளவு கண்ணீர் விடு என் சகோதரனே, சகோதரியே, இதுதான் வழி, வேறே மார்க்கமில்லை. ஜபம் இருப்பு தாட்பாள்களை முறிக்கும். ஜபம் சர்வ வல்லமை உள்ள தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தும். பாருங்கள், ஜபம் உங்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்கிற ஒரு சர்வ லோகத்தின் நியாயாதிபதியை சந்திக்க செய்கிறது. ஜபம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனை நேரடியாய் சந்திக்க செய்கிறது. பாருங்கள், சேனைகள் எதிர்த்து வந்தாலும் சரி, 1000 சேனைகள் உங்களை சுற்றி சூழ வந்தாலும் சரி, சேனைகள், சர்வ சேனைகளுக்கும் சர்வ சைனியங்களுக்கும் அதிபதியை நீங்கள் நேரடியாக சந்திக்க வைக்கிறது ஜபம். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், கண்ணீரோடே ஜெபியுங்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் சகோதரிகளை, கண்ணீரோடே ஜெபியுங்கள், கண்ணீரோடே ஜெபியுங்கள், கண்ணீரோடே கவலைகளோட துக்கங்களோட கூட ஜெபியுங்கள். ஐயா, என்னால ஜெபிக்க முடியவில்லை, இத்தனை பாடுகள் மத்தியில் எப்படி ஜெபிப்பது, எப்படி ஜெபிக்க முடியவில்லையே என்று ஜெபி. அளவு முடியவில்லையே, கண்ணீர் சிந்த முடியவில்லையே, என் கர்த்தரிடத்தில் சென்று அவருக்காக காத்திருக்க முடியவில்லையே என்று காத்திரு. அழ முடியவில்லையே என்று அழு, நதி அளவு கண்ணீர் விடு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி நீங்க கண்ணீரோடே விதைக்கும் பொழுது, ஐயா, ஒரு நாளிலே கம்பீரமாய் கம்பீரத்தோட அறுப்பீர்கள். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. அள்ளி தூம் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஐயா, அந்த வாழ்க்கையை நீ இப்படியே கடத்தி கொண்டே இருப்பீர்கள். அழுது கொண்டே கர்த்தருடைய நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே அந்த விதையை சுமந்து கொண்டு, ஒருவேளை சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு, நாம் பார்த்தது போல அடுத்தவர்களுக்கும் கர்த்தருடைய சாட்சியை சொல்லி அவர்களையும் ஆறுதல் படுத்துகிற வேலையும் செய்து கொண்டு, இத்தனை பாடுகள் மத்தியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தான் அரித்த அரிகளை கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு பதில் செய்யும் பொழுது, அதை நீங்கள் அள்ளி கொண்டு வரும் பொழுது, சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவீர்கள். உங்கள் பிள்ளைகள் அப்படியாய் திரும்பி வருவார்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே,
நாம் ஜெபிப்போம். இப்பொழுது முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, தாவீது சொன்னது போல எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய சமூகத்திலே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் உபத்திரப்படுகிறோம், மிகவும் உபத்திரப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே எங்களை உயிர்ப்பியும். கேளுங்க வாயத்திறந்து, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே ஐயா, நீர் இதுவரை எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிற உம்முடைய திரு வார்த்தைகளின்படியே எங்களை உயிர்ப்பியும். எங்கள் குடும்பங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஐயா, தெக்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் பிள்ளைகளின் கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், இன்னும் பல்வேறு துயரங்களில் இருந்து எங்களை, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா, கண்ணீரோடே விதைக்கிற இவர்கள், கண்ணீரோடே விசுவாசத்தோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் பல்வேறு பாடுகளோடும் உமக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், உம்முடைய சுவிசேஷத்திற்காய் நிற்கிற பிள்ளைகள் ஐயா, பல்வேறு பாடுகளிலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நிற்கிற இந்த பிள்ளைகள் கம்பீரத்தோடு அறுக்கும்படியான நல்ல வேளை இன்றே ஆரம்பமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, அந்த நல்ல காரியங்கள் தொடங்கட்டும் சுவாமி. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும். இவருடைய பிள்ளைகளை சிறையிருப்பை திருப்புவீராக ராஜா. இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இவர்களை மீட்டெடுக்கும்படியாய் உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படுவதாக. இவர்கள் வாய் நகைப்பினாலும் இவருடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படியாய் கர்த்தாவே, ஒரு அனுகூலமான அடையாளம் இன்றே உண்டாகட்டும். வெகு நாட்களாய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாய், இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் நீதி செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இறங்குவீராக. ஐயா, இவர்களை பார்க்கிற அறிந்த தெரிந்த தெரியாத புறஜாதிகளும் கூட இவர்களுடைய தேவன் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன், இவர்கள் நம்பி இருந்தவர், இவர் நம்பிக்கைக்குரிய நல்ல தேவன் என்பதை, இவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை சமூகம் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனே, இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற கண்ணீரோடும் கதறலோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தரித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் செய்யும்படியாய் உம்முடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுவதாக. ஐயா, உம்முடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுவதாக. உம்முடைய சமூகத்திலே நீண்ட வெகு நாட்களாய் காத்திருந்து கண்ணீரோடும் கவலைகளோடும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் இன்றே நீதி செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே, ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இவர்கள் பாடுகள், கஷ்டங்கள், கவலைகளை எல்லாம் யாரும் திருப்ப முடியாத வல்லமையோடு, யாராலும் செய்ய முடியாத மகிமையான உம்முடைய ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் கர்த்தர் இவர்களுக்காக இறங்குவீராக. கஷ்டங்களை, வியாதிகளை, கட்டுகளை, பல்வேறு உபத்திரவங்களை, சிறையிருப்புகளை இருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து இறங்கும்படியாய், இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், ஒருவேளை ஐயா காத்திருந்து கண்ணீர் விடுத்து பல்வேறு இடங்களிலே பரதேசிகளை போல் தங்கி இருக்கிற ஐயா, யாதுமற்றவர்களை போல, தேற்றரவே இல்லாதது போல் தங்கி இருக்கிற, உதவியே இல்லாத, துணையே இல்லாதது போல் தங்கி இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளுக்கு என் தேவனே தேற்றரவாளனாய், துணையாளராய் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இவர்களை அபிஷேகம் பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் இவர்களோடு தங்கியிருந்து ஐயா, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் இவர்களோடு தங்கியிருந்து இவர்களை அப்பா தேற்றரவு செய்வதோடு இவர்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பீராக. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மகிமையான வாழ்க்கை உண்டாகட்டும். வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஓ லார்ட், ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மேன்மையான வாழ்க்கையின் அனுபவத்தில், ஒரு மேன்மையான அனுபவத்தில் இவர்கள் வரும்படியாய் இந்த இரவிலே நல்ல தரிசனங்களை கொடுப்பீராக. நல்ல சொப்பனங்களோடு பிள்ளைகளோடு பேசுவீராக. இப்படி வசனங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. அவைகள் நிச்சயமாய் நிறைவேறட்டும். இவர்களை உயிர்ப்பியும், இவர்களை விடுவியும் சுவாமி. உங்க கரத்திலே முற்றிலுமாய் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். இந்த இரவு வேளை இவர்கள் உதடுகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் மாறட்டும். நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கட்டும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அது இன்று இப்பொழுதே இந்த இரவிலே தொடங்கட்டும். அதிகாலையில் இவர்கள் சந்தோஷமாய் எழும்பி உம்மை தியானிக்கவும், சந்தோஷமாய் எழுதி உம்முடைய சமூகத்திலே நிற்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். எங்களுடைய அதிகாலை ஜெபம், நடுஇரவு ஜெபங்கள், இரவு நேர வேத தியானங்களிலே நிச்சயமாக பங்கெடுங்கள். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா.